அன்பார்ந்த சோதரி, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதை இட்டு நாங்கள் பெரும் சலாக்கியம் அடைகின்றோம். உங்களுக்கு தேவ ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. அன்பானவர்களே, உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்காக நன்றி. இக்காணொலியை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்காக ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இவ்வேளையில் உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய சமூகத்தில் இந்த யூடியூபில் மூலமும் வலைதளங்கள் மூலமும் உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதியும். உங்களுடைய வாக்குத்தத்தம் கூறுகின்றது, கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே உம்முடைய பிரியம். வேளையிலும் உம்முடைய நிகழ்ச்சியை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இவ்வேளையிலும் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்களை அவர்களுக்கு கொடுத்தலும், ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கின்ற எல்லா காரணிகளையும் நீர் எடுத்து போடும் கர்த்தாவே. உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பரிபூர்ண சுகம், பரிபூர்ண ஆசீர்வாதம், குழந்தை செல்வம், திருமணத்தின் ஆசீர்வாதங்கள், வேலையில்லா சூழ்நிலைகளை மாற்றி பொருளாதார சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீர் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றோம் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இஸ்ரேல் நாட்டின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். அங்கே நிலவும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நீர் சமாதானத்தை கட்டளையிடும். ஈரான் நாட்டுக்காகவும் இஸ்ரேலை சூழ இருக்கும் நாடுகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அங்கிருக்கும் அப்பாவி மக்கள் கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீர் தாங்கி அவர்களை பாதுகாத்தள்ளும். யுத்தத்தினால் கர்த்தாவே, அப்பாவி மக்கள் தாக்கப்படாதபடிக்கு ஒவ்வொருவரும் இரத்த கோட்டைகள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், சமாதானத்தை தாரும் கர்த்தாவே. இந்த விமான விபத்தில் அன்பானவர்கள் இழந்த உம்முடைய பிள்ளைகளை கருத்திலே வைக்கின்றோம். சரீர வியாதியில் இருக்கும் பிள்ளைகளை உம்முடைய கருத்திலே வைக்கின்றோம். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் யாவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உம்முடைய பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதியும் கர்த்தாவே. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். 23ஆம் திகதி தங்களது பிறந்த நாளையும் இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடும் உம்முடைய பிள்ளைகளை பெயர் பெயராக ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். அன்பானவர்களே, வேத பாடமாக எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆம் அன்பானவர்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தியை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்த பொழுது இந்த வார்த்தையை ஆண்டவர் பிரத்யட்சமாக தந்தார். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கின்றது. ஆம், இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் வாசிக்கின்ற 1ஆம் ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனத்தில், அங்கு 1ஆம் வசனத்தில் அங்கு பார்க்கின்றோம், அங்கு பஞ்சம் இருக்கின்றது. 1 ராஜாக்கள் 17 அங்கு பஞ்சம், வறட்சி, மழையின்மை, செழிப்பின்மை. ஆயினும் 7ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனத்தில் தெளிவாக பார்க்கப்படுகின்றது, ஈசாக்கு விதை விதைக்கின்றான், ஆண்டவர் 100% பலன் கொடுக்கின்றார். சாதாரண நாட்களிலே 100% பலன் தருவது மிகவும் கடினம். ஆயினும் பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைக்கின்றான், வறட்சி, மழையின்மை. ஆயினும் செழிப்பின் ஆண்டவர் ஈசாக்குக்கு செழிப்பை கட்டளையிட்டு 100% பலன் கொடுக்கின்றார். இது விவசாயத்தில் மட்டுமல்ல, எங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலும் எங்கள் நாளாந்த வாழ்க்கையிலும் ஆண்டவரின் ஆசீர்வாதம், செழிப்பு, ஆவிக்குரிய வளர்ச்சி, செழுமை ஆண்டவர் தருகின்றார். அவரண்டை நாங்கள் அர்ப்பணமாய் இருக்கும் பொழுது
இங்கு நாங்கள் பார்க்கின்றோம் ஆதிகாமம் 22 அதிகாரம் 17 பார்க்கின்றோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தைப் போல கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று தெளிவாக ஆண்டவர் கூறுகின்றார். ஆமென் மாணவர்களே. ஆதிகாமம் 22 அதிகாரம் 17 உன் சந்ததியை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து அவர்களை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். ஆசீர்வாதத்தின் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்றார். இங்கு அதற்கு முன்பு 12 அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறுகின்றார், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதை ஆண்டவர் கூறிய பொழுது ஆபிரகாமுக்கு சந்ததி இல்லை, குழந்தைகள் இல்லை. எத்தனை பூரிப்பு! யாழினிது குழலினிது என்போர் தன் மழலை சொல் கேளார். ஆபிரகாம் தன் மழலை தன் கற்ப பிறப்பின் சந்ததிக்காக காத்திருந்த பொழுது ஆண்டவரின் வாக்கு தத்தம். எத்தனை ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கின்றான். இன்று என் அன்பு சகோதரரே சகோதரிகளே, உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ ஒருவேளை சந்ததி இதுவரை இல்லை என்றாலும் ஆண்டவர் நிச்சயமாக ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை தருகின்றார். அவரண்டை காத்திருங்கள். நிச்சயமாக முடிவு ஒன்று, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், இங்கு 3 விதமான சந்ததிகளை தருவேன். முதலாவது வானத்தின் நட்சத்திரங்கள், இரண்டாவது பூமியின் தூளைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் என்று 3 சந்ததிகளை அங்கு கூறுகின்றார். இதன் அர்த்தம், வானத்தின் நட்சத்திரங்கள் இன்று நானும் நீங்களுமாகத்தான் இருக்கின்றோம். அன்பானவர்களே, இங்கு கலாத்தியர் 3 அதிகாரம் 14 கூறப்படுகின்றது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் ஆமென்றும் ஆமேனும் என்று இருக்கின்றது. அந்த வானத்தின் நட்சத்திரத்தின் சந்ததி நீங்களும் நானும். கடற்கரை மணல் என்று கூறும் பொழுது ஆபிரகாமின் சரீர பிரகாரமாக கற்பத்தில் பிறந்தவர்களை அங்கு எடுத்து கூறுகின்றது. இன்று கிறிஸ்துவுக்குள் யார் வந்தாலும், அது யூதராகவும் யூதர் அல்லாதவர்களாக இருந்தாலும், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எமக்கு இருக்கின்றது என்று பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக கலாத்தியர் 3 அதிகாரம் 14 நமக்கு கூறுகின்றார். அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் ஆவிக்குரிய புதிய இஸ்ரவேலர்கள். ஆம், வானத்தின் நட்சத்திரங்கள். மலாக்கியா தீர்க்கதரிசனின் படி நீதியின் சூரியனாகிய அவருக்குள், எம் ஆண்டவர் நீதியின் சூரியன், மலாக்கி தீர்க்கதரிசி கூறுகின்றார், அவருக்குள் நாங்கள் வானத்தின் நட்சத்திரங்கள். அன்பானவர்களே, அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றீர்கள். இன்னும் அதிகமான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை இறைவன் உங்களுக்கு தருவார். எங்களது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வார். இன்று நாங்கள் ஆசீர்வாதம் என்று கூறும் பொழுது நாங்கள் சிந்திக்கின்றோம் செல்வ செழிப்பு. ஆம், ஆண்டவர் அவைகளை தருவார். ஆனால் அது ஆசீர்வாதம் என்பதன் முக்கிய அர்த்தம் அல்ல. நாங்கள் ஆண்டவருக்குள் மன ரம்யமாய் இருக்க வேணும். அதுதான் ஆண்டவரின் ஆசீர்வாதம். செழிப்பின் இறையலை என்று மக்கள் கூறிக்கொண்டு இன்று பணம் வசூலிப்பதை கிறிஸ்தவ ஊழியமும் வியாபாரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் ஆண்டவர் கூறுகின்றார், எங்கள் இதயத்தில் பூரிப்பு உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. வெள்ளை நிற மலரும் அல்ல, வேறெந்த மலரும் அல்ல, உள்ள கமலமடி உத்தமனார். எங்கள் உள்ளம் தூய்மையாக, பரிசுத்தமாக, சந்தோஷமாக இருப்பதைத்தான் இறைவன் வருகின்றார். இதைத்தான் அங்கு கலாத்தியருக்கு அங்கு தெளிவாக கூறுகின்றார்.
எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். மன்னிக்கவும், பிலிப்பியருக்கு ஆண்டவர் பிலிப்பியர் நிருபத்தில் அங்கு ஆண்டவர் பவுல் மூலம் கூறுகின்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷம் என்று கூறும் பொழுது ஆண்டவருக்குள் நாங்கள் சந்தோஷமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கின்றோம் 23ஆம் சங்கீதத்தில் தாவீது இதை கூறுகின்றார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகின்றார். இதன் தாற்பயம் என்ன? எப்பொழுதும் தாவீது இதை கூறுகின்றார். அதன் தாற்பயம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் அங்கு எலியா தீர்க்கதரிசி ஈசாய்க்கு தாவீதின் தகப்பனுக்கு கூறுகின்றார், நான் உன் வீட்டுக்கு வரப்போகின்றேன், உன் பிள்ளைகளில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண, பிள்ளைகளை எல்லாம் வீட்டில் வைத்திரு, ஆண் பிள்ளைகளை. அங்கு தாவீது சென்ற பொழுது அங்கு அபினதாப் வருகின்றான், அனைத்து பிள்ளைகள் சம்மா வருகின்றார்கள். சம்மாவை பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார், சும்மா போ உவனை. இப்படியாக அவர்களை புறக்கணிக்கின்றார்கள். இவ்வளவு தானா உனக்கு இருக்கும் புத்திரன் என்று 1 சாமுவேல் 16:16 அங்கு ஆண்டவர் சாமுவேல் மூலம் கேட்கும் பொழுது, இன்னும் இளையவன் ஒருவன் இருக்கின்றான், காட்டிற்கு ஆடு மேய்க்க சென்று விட்டான். ஏனெனில் தாவீதை மகனாக அங்கு கணிக்கப்படவில்லை, ஒரு வேலைக்காரனாக கணிக்கப்படுகின்றான். ராஜா வேலைக்காரன், அடிமை. ஆனால் தாவீதை ஆண்டவர் தெரிந்துள்ளார். எதற்காக? அந்த வேளையில் தான் அங்கு தாவீது கற்பனை செய்கின்றான், என் அண்ணன்மார்கள் ஒருவனுக்கு அங்கு தலையில் எண்ணெய் அபிஷேகம் பண்ணப்படுகின்றது, அங்கு பந்தி ஈர்க்கப்படுகின்றது. ஆம், அதை பார்க்க ஆசைப்பட்டான், பார்க்க முடியவில்லை. கற்பனையில் தன்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவதாக அவன் பாடல் பாடுகின்றான் 23ஆம் சங்கீதத்தில். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகின்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, அவர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. அந்த உடனடியாக தாவீதின் ஜெபம் கேட்கப்படுகின்றது. பிரியமாக அவனை அழைப்பித்து அவன் தலைக்கு எண்ணெய் அபிஷேகம், ராஜ அபிஷேகம் கிடைக்கின்றது, பந்தி உபசரிப்பு நடக்கின்றது. இது தாவீதின் வாயின் உற்சாக பலி. இன்று நாங்கள் எதற்கும் முறுமுறுத்துக் கொண்டு, எதற்கும் நாங்கள் எதிர்மறையான கதைகளை பேசாமல் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அதிகம் பெருகும். அன்பானவர்களே, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றது, அதில் பிரியப்படுகின்றவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இன்று நாங்கள் ஜீவனுக்குள்ள வார்த்தைகளை பேசி ஆபிரகாமை போல சவுல் அப்போஸ்தலன் நமக்கு போதித்தபடி ஜீவனுள்ள நன்மையின் வார்த்தைகளை நாங்கள் கூறும் பொழுது, சாலமோன் கூறுகின்றபடி 18ஆம் நாங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை கூறும் பொழுது ஆண்டவரின் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். உங்களை ஆசீர்வதிப்பதே ஆண்டவரின் சித்தம். அவர்களை நாங்கள் எங்கள் நாளாந்த வாழ்க்கையில் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஆசீர்வாதத்தின் கனியை புசிப்போம். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.